வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பார்க்க போகும் கதை பலருடைய வாழ்க்கையை நினைவூட்டும் ஒரு உணர்ச்சி பூர்வமான கதை. குடும்பத்திற்காக தன் கனவுகளை ஒதுக்கி வைத்து தன்னையே மறந்து வாழ்ந்த ஒரு அண்ணனின் வாழ்க்கை பயணம்தான் இந்த கதை. இந்த கதை இறுதி வரை பாருங்கள். நிச்சயமாக இந்த கதை உங்கள் மனதை தொடும். பரணையில் பூட்டி வைக்கப்பட்ட கனவுகள். அறிமுகம். ஒரு வீட்டின் பரணையில் ஒரு பழைய பெட்டி இருந்தது. அந்த பெட்டிற்குள் பழைய துணிகளோ சான்றிதழ்களோ இல்லை. ஒரு இளைஞனின் கனவுகள் பூட்டி வைக்கப்பட்டிருந்தன. அந்த கனவுகள் ஏன் அந்த பெட்டிக்குள் அடைக்கப்பட்டன? அதை திறக்க பல ஆண்டுகள் ஏன் காத்திருக்க வேண்டியிருந்தது? அதுதான் இந்த கதை. பரத், வயது 22, கல்லூரியின் முதல் மாணவன். பெரிய இன்ஜினியராக வேண்டும், வெளிநாட்டில் படிக்க வேண்டும், பெரிய நிறுவனத்தில் வேலை செய்ய வேண்டும், அம்மாவையும் அப்பாவையும் நல்ல வாழ்க்கையில் வாழ வைக்க வேண்டும் என்பதே அவனின் மிகப்பெரிய கனவு. ஆனால் வாழ்க்கை அவனுக்கு வேறொரு பாதையை தேர்ந்தெடுத்தது. ஒரே மாதத்தில் நடந்த ஒரு விபத்தில் அவன் அப்பாவையும் அம்மாவையும் இழந்தான். ஒரே நொடியில் அவன் வாழ்க்கையே தலைகீழாக மாறியது. அந்த வீட்டில் மீதம் இருந்தது 3 உயிர்கள். அக்கா கவிதா, தங்கச்சி ஷாலினி. அவர்கள் இருவரும் பரத்தை பார்த்து அழுதார்கள். அந்த நாளிலிருந்து பரத் வெறும் அண்ணன் இல்லை, அவன் அந்த வீட்டின் அப்பா, அவன் அந்த வீட்டின் அம்மா, அவன் அந்த வீட்டின் நம்பிக்கை. அன்று இரவு அவன் படித்த புத்தகங்களையும் வெளிநாட்டு பல்கலைக்கழக விண்ணப்பங்களையும் தன் எதிர்கால கனவுகளையும் ஒரு பழைய பெட்டிக்குள் வைத்து வீட்டின் பரணையில் ஏற்றி வைத்தான். இப்போ இந்த கனவுகளுக்கு நேரம் இல்லை என்று சொல்லிவிட்டு அமைதியாக கதவை மூடினான். அடுத்த நாள் முதல் வேலை தேட ஆரம்பித்தான். காலை கூலி வேலை, மதியம் கிடங்கில் சுமை தூக்கும் வேலை, இரவில் டெலிவரி வேலை. 4 மணி நேரம் தூக்கம்தான். ஆனால் முகத்தில் இருந்த சிரிப்பு மட்டும் ஒருபோதும் குறையவில்லை. ஏனென்றால் அவன் கனவுகளை விட தன் குடும்பத்தின் எதிர்காலம் அவனுக்கு முக்கியமாக இருந்தது. காலம் நகர்ந்தது. கவிதா தன் படிப்பை வெற்றிகரமாக முடித்தாள். ஒரு நாள் ஷாலினி, அண்ணா, நான் டாக்டர் ஆகணும் என்று சொன்னாள். பரத் ஒரு நிமிடம் கூட யோசிக்கவில்லை. நீ படி, பணத்தை நான் பார்த்துக்கிறேன் என்று சிரித்துக்கொண்டே சொன்னான். அவன் வாங்கிய முதல் சம்பளம் அவனுக்காக இல்லை. அக்காவுக்கு புத்தகங்கள், தங்கச்சிக்கு கல்லூரி கட்டணம், அவனுக்கோ கிழிந்த சட்டைக்கு இன்னொரு தையல். பல ஆண்டுகள் கடந்தன. கவிதாவின் திருமண நாள் வந்தது. மணமேடையில் அனைவரும் அப்பா இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் என்று பேசினார்கள். ஆனால் இந்த கல்யாணத்தை ஒரு அண்ணன் தன் வாழ்க்கையை விட்டு கட்டியிருக்கான் என்று யாரும் சொல்லவில்லை. பரத் எதுவும் பேசவில்லை. அமைதியாக சிரித்துவிட்டு மறுநாளே மீண்டும் வேலைக்கு போனான். சில ஆண்டுகளுக்கு பிறகு ஷாலினி மருத்துவரானாள். வெள்ளைக்கோட்டை பெருமையுடன் அணிந்தாள். பட்டமளிப்பு விழாவில் மேடையில் நின்று இந்த வெற்றிக்கு முழு காரணம் என் அண்ணன் என்று சொன்னாள். முழு அரங்கமும் கைத்தட்டியது. அந்த கைத்தட்டலுக்குள் பல ஆண்டுகளாக அழாமல் இருந்த பரத்தின் கண்களில் முதல் முறையாக கண்ணீர் வழிந்தது. அன்று இரவு பல வருடங்களுக்கு பிறகு அவன் மீண்டும் பரணையில் ஏறினான். தூசி படர்ந்த அந்த பழைய பெட்டியை மெதுவாக இறக்கினான். பெட்டியை திறந்தான். உள்ளே பழைய புத்தகங்கள், வரையப்பட்ட கனவுகள், வெளிநாட்டு விண்ணப்பங்கள். அவற்றை பார்த்து கொண்டே மெதுவாக சிரித்தான். நான் உங்களை மறக்கலை, கொஞ்ச நாள் காத்திருக்க சொன்னேன் என்று மெதுவாக சொன்னான். அந்த நேரத்தில் கதவு திறந்தது. கவிதாவும் ஷாலினியும் உள்ளே வந்தார்கள். அண்ணா, இனிமேல் எங்களுடைய வாழ்க்கையை நீ சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுக்காக வாழ்ந்தது போதும். இனி உன் கனவுகளுக்காக வாழு என்று சொல்லி அந்த பெட்டியை அவன் கையில் வைத்தார்கள். பரத் எதுவும் பேசவில்லை. அவன் கண்களில் இருந்த கண்ணீர் தான் எல்லாவற்றையும் பேசிக்கொண்டிருந்தது. அடுத்த சில மாதங்களில் அவன் மீண்டும் படிக்க தொடங்கினான். வயது அதிகமாக இருந்தது. ஆனால் கனவுகளுக்கு வயது இல்லை. பல வருடங்களுக்கு பிறகு ஒரு விமான நிலையத்தில் கையில் பாஸ்போர்ட்டுடன் நின்றான் பரத். அவனை வழி அனுப்ப வந்த கவிதாவும் ஷாலினியும் சிரித்துக்கொண்டே சொன்னார்கள், அண்ணா, பரணையில் பூட்டி வைத்த கனவுகள் இன்று வானத்தில் பறக்கப் போகுது. பரத் வானத்தை பார்த்தான். அப்பாவும் அம்மாவும் எங்கோ சிரித்து கொண்டிருப்பது போலவே அவனுக்கு தோன்றியது. முடிவு. அன்று பரத்
வெளிநாட்டிற்கு புறப்பட்டான். ஆனால் அவன் எடுத்துச் சென்றது ஒரு பாஸ்போர்ட் மட்டுமல்ல, பல ஆண்டுகளாக குடும்பத்திற்காக ஒதுக்கி வைத்திருந்த தனது கனவுகளையும் சேர்த்தே எடுத்துச் சென்றான். கருத்து: சில கனவுகள் உடைந்து போவதில்லை, அவைகள் சில காலம் மட்டும் ஒதுக்கி வைக்கப்படுகின்றன. குடும்பத்திற்காக தியாகம் செய்த அன்பு ஒருபோதும் வீணாகாது. சரியான நேரம் வந்தால் பரணையில் பூட்டி வைக்கப்பட்ட கனவுகளும் ஒரு நாள் வானத்தில் சிறகடித்து பறக்கும். உங்கள் நேரத்தை ஒதுக்கி இந்த கதையை பார்த்ததற்கு நன்றி. மீண்டும் இன்னொரு அழகான கதையுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.